ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். காருன்னு இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க, அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குக்குள்ளயா? இல்ல, காருக்குள்ள. காரை பத்தின முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி காரை குடுக்கலாம். புடி சாவிய, ஓட்டு. வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் பிரபு. வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடாவேன் எப்போதும் பைக்காக தானே சுற்றி வீடியோ எடுப்பான், இந்த வாட்டி என்ன காருக்கு மாறி இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, இது காலத்தோட கட்டாயம், மீற முடியல. தலைவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? சந்தேகமே வேண்டாங்க. மாஸ்டர் படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கான்டஸா காரை தான் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணியிருப்பார். ஏற்கனவே கான்டஸா கார்னால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் க்ரேஸ் ஜாஸ்தி. அதுவும் இப்போ இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் அதோட மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ எகிரிடுச்சு. கான்டஸா இது ஹிந்துஸ்தான் மோட்டாரோடைய தயாரிப்பு. இன்னும் உங்களுக்குலாம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம அம்பாசிடர் காரை தயாரித்த அதே நிறுவனம் தான் இந்த வண்டியும் தயாரிச்சிருக்காங்க. இது அந்த காலத்தில் ஒரு லக்ஸரியான கார். இன்ஃபேக்ட் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கார்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கோடா லாரா கூட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது லக்ஸரியான கார். இந்த வண்டி பார்க்க பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு இந்தியன் மசில் கார்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. வண்டி பார்க்க கப்பல் மாதிரி இருக்குங்க. இந்த வண்டி எங்கெங்கெல்லாம் என்ட்ரா ஆனிச்சோ அங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாம் ஒரு நிமிஷம் நின்று இந்த வண்டியை திரும்பி பார்த்தாங்க. இதை அந்த காலத்தில் இருந்த வாக்ஸால் விக்டர்னு ஒரு காரோட டிசைனை பேஸ் பண்ணி தான் அந்த வண்டியை உருவாக்கியிருக்காங்க. கான்டஸா கார் இன் பிட்வீன் 1984 to 2002 வரைக்கும் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. 1500cc பெட்ரோல், 1800cc பெட்ரோல், லேட்டர் 2000cc டீசல் இன்ஜின் இந்த வண்டியை வந்து அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது 1988 மாடல் கான்டஸா கிளாசிக். இனிஷியலாக பெட்ரோல் இன்ஜினாக இருந்து அப்புறம் இசுசு டீசல் இன்ஜினாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 13 inch மேசிவ் டயர்ஸ் இருக்குது. இந்த வண்டியோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் ஒரு 140 டச் பண்ணோம். தாராளமாக ஒரு 120ல் க்ரூஸ் பண்ணலாம். இந்த காரோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வர கார்ஸில் வர மாதிரி ஃபைபர் பார்ட்ஸ்லாம் கிடையாது. கம்ப்ளீட்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான சாலிடான மெட்டல் பார்ட்ஸ், திக்னஸ்லாம் ரொம்ப கூட இருக்குது. இந்த வண்டியோட லென்த்தை பாருங்கள், எஸ்பெஷலி அந்த போனட்டோட லென்த்தை பாருங்கள், எவ்வளோ லென்த்தியாக இருக்குது. எங்கேயாச்சும் கொண்டு போய் இடித்தா கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் இப்போ வர கார்ஸில் பாருங்கள், ஏர் பேக்ஸ் இருக்குது, அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது இருக்குங்கபாங்க. ஆனால் எங்கேயாச்சும் கொண்டு போய் அடித்தோம்னா கம்ப்ளீட் கொலாப்ஸ். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த கார் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் இருக்குது, ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் அண்ட் தென் ஆயில் லெவல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆஸ் பர் ஓனர் ரிப்போர்ட்டட் இந்த வண்டியோட ரியல் டைம் மைலேஜ் 18ன்னு சொன்னார். மொத்தத்தில் இந்த வண்டி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு ரியல் ஹிட் டர்னர்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.